ஹைடா மாஃபியா. மாஃபியா நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டு முடிச்சிடுறேன். அதனால தான் இதை அடிக்கடிக்கு போடுறேன். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எஃப்எஃப் வரேன். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு ஒரு எஃப்எஃபாக ஃபினிஷ் பண்ண முடியும். எல்லாருக்குமே பிடிச்ச எஃப்எஃப் ஆகணும்னு கேட்டுட்ருக்கீங்க. மோஸ்ட்லி வர்றது ஜெமினி எஃப்எஃப் தான். கான்ட்ராக்ட் மேரேஜ் அண்ட் ரெட் முதல்ல இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு வரேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். வந்துடுறேன் சீக்கிரமாக. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஜேகேவோட ரூமில் யான் உங்கள் சிஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்பா. இப்போது அதுலேருந்தே பார்க்கலாம். சார், என்ன போட்டு தள்ளணுமா? உங்களுக்கு தெரியும்ல வி சார் அவங்க மேலே எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கார் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பயந்துட்டு விக்கிட்ட ஜேகே கிட்ட பேசும்போதும், எனக்கு தெரியும்டா, நீ பயப்படாத, பயந்து ஏதாவது அவன்கிட்ட ஒல்லறி வைக்காத, கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான், புரியுதா? நான் சொல்கிறத மட்டும் செய். அவள் இங்கே இருக்கிற ஒரு நிமிஷமும் எனக்கு தெரிஞ்சு வி கண்டுபிடிச்சிருவான். இவளை வெளியே எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது அவனுக்கு இப்போ தான் ஒன்று கிளிக் ஆகுது. ஏன்னு பார்த்தா நம்ம பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்லாம் எங்கேருந்து சப்ளை பண்ணுவீங்க அப்படி அவன் கேட்கும் போது அவனும் ஒரு பிளேஸஸ் சொல்கிறான். ஓகே, நீ என்ன பண்ணுற, அந்த கேர்ள்ஸு கூடவே இவள் என்ட்ரிக்கு போய் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு நானாக வந்த என் கையால் அவளை கொலை பண்ணுறேன் அப்படி சொல்ல. என்ன சார் சொன்னீங்க? நம்ம பாய்ஸ்க்கு ஆமாண்டா, எடுத்துகிட்டு போய் போட. என்னால் ஏன்னு தெரியல, அவளை எதுவும் பண்ண முடியல. நீ எடுத்துகிட்டு போயிட்டு சொன்ன மாதிரி செய்ய. அப்புறம் இவ்வளோ கூட்டிகிட்டு போகும்போதோ இந்த குடோனில் இருக்கக்கூடாதோ. எஸ் சார், இவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டா, புரியுதா? புரியுது சார். அப்புறம் வி சார் அவங்க நம்பரை கொடுத்து டேக் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மேட்ரை என்கிட்ட விட்டுட்டேன்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்ல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் போதும் யாரோ வர மாதிரி ஒரு சவுண்டு ஜேகேவோட ரூமுக்குள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ இது ஜேகேக்கு சென்ஸ் ஆகிடுச்சு. யானும் உங்களை பற்றி ஏதோ சொல்ல வர ஹே ஷுப் அமைதியாரு. கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கான். இந்த டைம் உள்ள வரான். வந்து யானை பார்த்த உன்னை என்ன பண்ண சொன்னா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க யான் ஜேகேவை பார்க்குறான். ஜேகே, நான் தாண்டா கூப்பிட்டேன், அதுதான் வந்திருக்கான். எனக்கு இம்பார்ட்டனா அதை விட இம்பார்ட்டன் நிறையா இருக்குது ஜி. இங்கே பார்வி, அவனை என்ன பண்ண சொன்னியோ அதை நான் பார்க்குறேன். அவனை இப்போ ஃப்ரீயாக விடு, அவன் நான் சொன்ன வேலையை பார்க்கணும் அப்படி சொல்ல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வியும் அங்கேருந்து போயிட்டான். ஜேகே மேலே ஒரு துளி கூட அவனுக்கு டவுட் வரல. பிகாஸ் என்னமோ தெரியல, ஜேகே அதை பண்ண மாட்டான் அப்படி அவனுக்கு தோணுது. நம்புறான் ஜேகேவை. அவனும் அங்கேருந்து போக, ஜேகே யான் நான் சொன்னதை போய் பண்ண, நெக்ஸ்ட் வாரத்தை பார்த்துக்கலாம், கிளம்பு. அவனும் அங்கேருந்து போகிறான். பயம் இவனுக்கு 2 பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறோம். ஒருத்தன் பண்ண சொன்னதை இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சான், அவ்வளோதான். இவனுக்கு பயப்படுதா தெரியல. அந்த பொண்ணை கொலை பண்ணா கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ளிடுவான். கொலை பண்ணலைன்னா ஜெயிக்க நம்மளை போட்டு தள்ளிடுவான். இதில் எது நடந்தாலும் நம்ம சாகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள அவ்வளோ பயம். அத்தோடவே ஜிக்கு ரூம்லேருந்து வெளில வர இப்போதான் அவனோட பைக்கை எடுக்கிறான். ஸோ வியை பார்த்துட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் அப்போதான் தூங்கி எழுந்துக்கிறீங்க, பெட்டை பார்க்குறீங்க. அக்கா இல்லை, அன் டைமில் வந்திருந்தாலும் கூட படுத்துட்டு இருந்திருப்பா. இல்லை அப்படிங்கிறப்போ மார்னிங் சீக்கிரமாக போயிருப்பாளா, இல்லை மார்னிங் எனக்கு முன்னாடி எழுந்திருப்பாளா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட நீங்கள் பெட்லேருந்து கீழே இறங்கி ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிக்கிறீங்க. குளிக்கும் போதே யார் அந்த பொண்ணு, யார் ஜேகே கட்டி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போதே ஜேகே கிஸ் பண்ணது தான் ஏன்னு தெரியல, அதுதான் மைண்டுக்குள்ளே வருது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க லிப்ஸில் கை வைக்கிறீங்க. உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, ஒருவேளை நம்ம பொண்ணு அப்படிங்கிறது இவனுக்கு டவுட் வந்துட்டுருக்குமா அப்படிங்கிற மாதிரி
நீங்கள் அது திங்க் பண்ணுறீங்க. இல்லைன்னா நம்ம பையன் தெரிஞ்சுமே இவன் கிஸ் பண்ணுறானா, இவன் எந்த மாதிரி ஒரு டைப்பு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளவே ஓடுது. இந்த டைம் அம்மா ரூமுக்குள்ளே வராங்க, கத்துறாங்க. அவங்க காதில் கேட்குது, ஐயோ வெள்ளக்கம் போல் கத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் குளிச்சுட்டு வெளில வந்து, இன்னுமா இங்கே தாண்டி போய் தொலைறீங்க, வீடுன்னு ஒன்று இருக்கு, உங்கள் 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் தவளை வச்சு உங்களை உங்களை தொடச்சிட்டே, உங்கள் மண்டையை தொடச்சிட்டே நீங்கள் மிரர்கிட்ட போயிட்டு நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன மேக்கப் பண்ணுவீங்களோ அது போல். ஸோ அம்மா எப்பவும் போல் உங்கள் பெட்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் களைச்சி போட்டதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஷூவை கழட்டி அங்கே வச்சுருக்கீங்க, ஷர்ட்டை கழட்டி ஒரு ஓரத்தில் போட்டிருக்கீங்க, பேண்ட்டை கழட்டி ஒரு ஓரத்தில். இதில் உங்கள் விக்கு வேறு பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க போய் நீ என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி விக்கை எடுத்து வச்சுட்டு கேட்க, நீங்கள் திரும்பி பார்த்தேம்மா அதை வையம்மா, நீ பையனா பொண்ணான்னு எனக்கே டவுட் வருது சம்டைம்ஸ். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நீ? நான் தான் சொன்னேன்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு, அது உனக்கு சொன்ன புரியாது கொடு அப்படி சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து அதை பிடுங்கிக்கிறீங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ ஒரு ஓரத்தில் இருக்க, அவள் ஒரு ஓரத்தில் இருக்கா, 2 நாள் ஆச்சு, 2 பேருமே வீட்டுக்கு வரல அப்படி சொல்ல, அவள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு அம்மாவை பார்க்குறீங்க. ஏம்மா அவள் வரல? அதை தாண்டி நானும் கேட்கணும், எதுக்கு வரல? கால் பண்ணா எதுக்கு நீங்கள் எடுக்கவே மாட்டேன்றீங்க 2 பேரும்? சரிம்மா நான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான் நான் எடுக்கலை. நீங்கள் நோயும் கால் பண்ணால் நான் ஸ்டேஷனில் தான் எடுப்போம்மா, நான் ஒர்க்கு ரிலேட்டடாக நான் வெளியே போயிடுறேன். அந்த மாதிரி போயிருக்கிற நேரத்தில் எடுத்து உங்ககிட்டலாம் பேச முடியாது, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் மிரர் திரும்பி பார்த்துட்டு உங்கள் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அக்கா ஏன் வரல? 2 நாளாக வராமல் இருக்க மாட்டான்லம்மா. எப்படி இருந்தாலும் ஒன் டைமாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவா. நானும் நைட் நோட் பண்ணேன், அக்கா வரலை. 2 நாள் அவகிட்ட பேசவே இல்லை, கால் பண்ணேன் எடுக்கலை. என்னாச்சு? நைட்டு பேசுனீங்களா? எப்போ வரேன்னு சொன்னா? உங்கள் அம்மா சைலண்ட்டாக நின்று உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் மிரர் வழியா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா சைலண்ட்டாக இருக்க, எனக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லு, நாங்கள் சொல்லணும்னு மட்டும் திட்டல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க, அவள் எங்கே போயிருக்கான்னு உனக்கு கூட தெரியாதா? என்கிட்ட சொல்லலை, நான் 2 நாள் அவகிட்ட பேசல, மெசேஜ் பண்ணேன் 2 நாள் நைட்டு, எனக்கு ரிட்டன் மெசேஜ் கூட பண்ணலை, ரிப்ளை பண்ணலை. அப்போ அவள் எங்கடி? அம்மா எனக்கு தெரியலம்மா, நான் ஒர்க் போயிட்டம்மா. ஒர்க் போயிட்டியா? என்னடி ஆச்சு அவளுக்கு? கால் பண்ணா நைட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்தது, மார்னிங்கும் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஏன் உன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்னம்மா ஆச்சு? தெரியல, 2 நாள் உங்கள் அக்கா வரவே இல்லை, சாப்பிடவே இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியல அவளுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கொஞ்சம் சீரியஸாக சொல்ல, உங்களுக்கு இப்போ தான் இந்த சீரியஸ்னஸ் புரியுது. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் பெட்டில் உட்காந்துட்டாங்க. என்னாச்சு தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு, அம்மா இங்கே பாருங்கள், பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்க்குறேன், என்னாச்சு நான் பார்க்குறேம்மா, உங்ககிட்ட பேசியிருப்பா தான் நினச்சேன், அவளுக்கு என்னாச்சு தெரியல, அவங்க 2 பேருக்கும் நான் ஒருத்தர் இருக்க ஞாபகமே வர மாட்டேங்குதா? எங்கே போனாலும் சொல்லிட்டு போவீங்கள, அவள் தாண்டி பெரிய பொண்ணு, பட் அவள் ரொம்ப குழந்தை, சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட அவளுக்கு எதுவும் தெரியாது. நீ சுட்டித்தனமாக ஏதாவது விளையாடினா கூட, ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் கூட எப்படி உனக்கு ஹேண்டில் பண்ணணும் நீ எப்படியாவது கற்றுப்ப. ஆனால் அவள் அப்படி கிடையாது. அவள் எங்கே கால் பண்ண எடுக்கல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கண்ணில் அள்ள வந்துட்டே, தண்ணி பாட்டுன்னு வந்துட்டே இருக்கு. மொபைல் எடுக்கிறாங்க போயிட்டு, மா நீ அல்லாதம்மா இருமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் எடுக்கிறீங்க. 2 பேரும் கால் பண்ணா சுவிட்ச் ஆஃபு. நீ கட் பண்ணுமா, மேபி நீயும் போடுறதுனால நானும் போடுறதுனால அப்படி வரும்னு நினைக்கிறேன், நீ கட் பண்ணு, நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் தான் வருது. சரி ஓகே, நான் என்னென்னு பார்க்குறேம்மா, நீ அல்லாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அப்பாண்ட சொல்லாத, அப்பா பயப்படுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரீங்க. அவ்வளோ சீரியஸாக அப்படி போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் அக்கா மிஸ்ஸிங் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அக்கா இங்கே போயிருக்காங்க, இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிலாம் இன்வெஸ்டிகேஷன் போகும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. 3 டேஸ்க்கு முன்னாடி உங்கள் அக்கா ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி காணோம், மிஸ்ஸிங். அந்த டைமில் தான் காணும். மார்னிங் வந்தது இருக்குது, ஈவினிங் போனது இல்லை. ஃபைனலாக ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் ரூமுக்கு வந்திருப்பாங்க.
ஸோ மிஸ் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எங்கே போயிட்டா அப்படி நீங்கள் ஒரு பயத்தோட எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவள் போனது, எங்கே போனது, வந்தது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு கேமரா கூட மிஸ் பண்ணாமல் அப்படி பார்க்குறீங்க. ஈவினிங் மிஸ்ஸிங் கிடையாது. மார்னிங்கே அக்கா மிஸ் ஆகிட்டாங்க. அது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு ஃபுட்டேஜ்லேயும் தேடி பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காணாமல் போயிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருது. பட் ஒரு க்ளூ, ஒரு இன்ட்டு எதுவுமே இல்லை. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல. ஒரு க்ளூ கூட உங்களுக்கு கிடைக்கல. எங்கே போய் தேடினாலும் எதுவுமே கிடைக்கல. ஸ்டேஷனில் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அக்காவை காணும். மார்னிங் அம்மா அழுதுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவுமே ஓடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த டைம் அவங்க வீட்டில் எல்லாரும் நார்மலாக இருக்காங்க. பட் அவன் தங்கச்சி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போது பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேபி நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்ச அவங்களால ஏதாவது ஆயிருக்கணும். ஏதாவது ஊருக்கு எங்கன்னா அனுப்பி விட்டுருப்பாங்களா? இல்லை நெக்ஸ்ட்டு இவ எங்கே இருக்கானே தெரியாமல் ஒர்க்கில் இருக்கான்னு நினச்சிட்ருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி மண்டி பிச்சுட்டு அங்கேயே இருக்கான். இந்த டைம் உங்கள் அப்பா ஒர்க் போகிறாங்க. ஸோ பார்த்துட்ருக்கான். ரொம்ப கேஷுவலாக போகிறான். அப்போது இவனுக்கு தெரியுமா தெரியாதா என்னதான் நடக்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழுப்பமா அங்கேருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை அந்த குட்டோனில் இருக்கிறது நம்ம அக்காவாக இருந்தா அப்படி நினைக்கும் போதே அப்படியே சேரில் உட்காந்துட்டீங்க. அக்கா நீ தானா அது அங்கே அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தா ஜேகே? ஒரு பொண்ணுங்களை எப்படி பண்ணுவான் அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க அக்கா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் வயன் நீ என்ன பண்ணுற? உனக்கு ஒரு ஃபோன் நம்பரை கொடு, நான் வேணாலும் ட்ராக் பண்ணி லாஸ்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இடிஞ்சு போய் உக்காந்துட்டீங்க. என்னாச்சு? ஃபீல் பண்ணாத, கண்டுபிடிச்சிடலாம். உன் மொபைல் கொடு வயான் அப்படின்னு உங்கள் ஷோல்டரில் கை வைக்க அக்கா அந்த ஜேகே கிட்னாப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன? நான் கூட சொன்னல லாஸ்ட் நைட்டா அந்த குடலில் ஒரு பொண்ணு இருக்காங்க. யாருன்னு தெரியல. பட் அவங்க வாய்ஸ் கேட்டுச்சு. சரியாக கேட்கல. யாரையோ வச்சிருக்கா. அது 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 என் அக்கா தான். என்ன வளர்ற? கன்ஃபார்மாக சொல்கிறேன். பாரு, நைட்லேருந்து ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தரோட எனக்கு க்ளூவும் கிடைக்கல. அதே போல் தான் எங்கள் அக்கா எங்கே போயிருக்கான்னு கூட தெரியல. மேபி அந்த குடோரில் இருக்கிறது என் அக்காவாக இருந்தா. என்ன விளையாடுறியா? உங்கள் அக்கா எதுக்கு அவன் என்ன பண்ண போகிறான்? வேற எதுக்கு? என்ன மேபி அவனோட ஆளுங்கள யாரும் ஸ்பை இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிருந்தா என்ன கேஸ் பண்ணிட்டு நான் நினச்சி அவளை பிடிச்சிருந்தா அப்படி சொல்லும் போதே எல்லாருக்குமே இது புரியுது. ஸோ சைலண்டாக அவங்கள பார்க்க என்னால் மட்டும்தான் எங்கள் அக்காவை காப்பாற்ற முடியும். நான் மட்டும்தான். ஓகே 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 நான் போகிறேன், நான் பண்ணுறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு தைரியமா அப்படி கிளம்புறீங்க. அக்காவுக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாதா, இந்த ஜேகே எதுவும் அக்காவை பண்ணியிருக்கக்கூடாது அப்படி நினச்சி நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. வயன் நில்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. எங்கே தனியாக போகிற? என்னால் மட்டும்தான் அந்த குடோனுக்குள்ளே போக முடியும். என்னால் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும். அங்கே இருக்க ஒரு நிமிஷமும் எங்கள் அக்காக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சீஃபோட பொண்ணு என்னால் அதை நினைக்க கூட முடியல. எங்கள் அக்காவோட லைஃப்பில் என்னால் ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அவனுக்கு நான் பொண்ணாதான் தெரிஞ்சேன். அவன் கண்ணு முன்னாடி இப்போ நான் பையனாக இருக்கிறதுனால அவனுக்கு
நானா அந்த ஸ்பையா இருப்பேன், அவனால எனக்கு கிஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவன் கையை எடுத்து விட்டுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. இந்த டைம் குடோனில் உங்கள் அக்கா படுத்துட்ருக்க அந்த ரூம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டில் நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. அவ்வளோ டயர்டாக இருக்குது. 2 டேஸாக எதுவுமே பச்சை தண்ணி கூட குடிக்கல நீங்கள். அவ்வளோ டயர்டாக இருக்குது. நீங்கள் கண்ணை திறக்கவே முடியல. இதில் உங்கள் கை வேறு வலிக்குது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு யான் உள்ளே வரான். அவனை நீங்கள் நல்லா கிளியராக பார்க்குறீங்க. யான் யான் என்ன பண்ணிட்டுருக்க நீ? நான் அவர்கிட்ட தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் நீங்கள் சேரோட கீழே விழுந்திருக்கீங்க, அப்படியே தூக்கி உங்களை உட்கார வைக்கிறான் அந்த சேரோட. வலிக்குது யான். யான் யான் வீ எங்க? எதுவுமே பேசல. யான் உன்னை தான் கேட்குறேன். வீ எங்க? வீ நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க. யார் அவங்க? என்னை நீ அவர்கிட்ட தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தார். நாங்கள் டேட்டிங் போகலான்னு இருந்தோம். யான் ப்ளீஸ் என்னை விட்டுரு. அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுரு. உங்கள் கண்ணில் தண்ணி வருது. அது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் உங்கள் கையில் இருக்க கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு உங்கள் காலில் இருக்க கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டே இருக்கான். அவ்வளோ டயர்டாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அழுதுட்டு அவன்கிட்ட பேச அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ப்ளீஸ் என்ன பண்ணுறேன் ஏன் நீ? ப்ளீஸ் அவர்கிட்ட தானே என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்க இல்லைன்னு தலையாடுறான். வேற என்ன பண்ண போகிறீங்க? ஏன் அவர் எங்க? இதுக்கு மிஞ்சி அவனால் அந்த ரூமில் இருக்க முடியல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த ரூம்லேருந்து வெளில வந்துட்டு ஒரு கார்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு உள்ளே இருக்காங்களே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அதுவும் கண்டெய்னர் கேர்ள்ஸ்லாம் ஏற்றுறாங்கள அதில் ஏற்றுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்சை பார்த்துட்டே 5 மினிட்ஸில் இந்த கண்டெய்னர் குண்டோன்லேருந்து வெளில போகணும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவனும் உள்ளே வரான். ஏன்னா தானே இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வெளியே போயிட்டான் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த சேரில் இருந்து எழுந்துக்க அப்படி ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் முடியல. யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்க. அவன் என்னடானா உங்கள் முடி பிடிச்சி தருன்னு அந்த ரூமுக்குள்ள இருந்தும் வெளியே கொண்டு வரான். தலையெல்லாம் சுற்றுது. உங்களுக்கு அவ்வளோ டயர்டா கேரா அப்படி இருக்கு. எதுவுமே 2 டேஸாக சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட குடிக்கல. நீங்கள் அப்படி இருக்கீங்க. அத்தோடவே உங்களை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரான். உங்களால் நடக்க கூட முடியல. இதுக்கிடையில உங்கள் கையை ரொம்பவே வலிக்குது. அப்படி இழுத்துட்டு வந்து நிறைய கேர்ள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கூட பிடிச்சி தள்ளுறான். அந்த கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி அவங்க மேக்கப்பை பார்க்கும்போது ஒரு மாதிரி டைப்பான கேர்ள்ஸ் உங்களுக்கு புரியுது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. வி எங்கன்னா இருக்கானா? அப்படி எல்லாரும் ஒரே பிளாக் கலர் சூட்டில் சுற்றி இருக்கானுங்க. இதுக்கு இடையில எங்கேயாவது வி இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எங்கேயுமே காணோம். இந்த செகண்ட் வியோட பைக்கு உள்ளே வருது. அந்த பைக் சவுண்டு உங்களுக்கு கேட்டுருச்சு. ஸோ நீங்கள் அந்த பைக் சவுண்டு எங்கே கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா வி ஸ்டாண்ட் போட்டு அவன் தலையில் இருக்க ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி அந்த பைக்கு டேங்கில் வைக்கிறான். பார்த்துட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. பட் இது வீட்டு கேட்கல. அந்த ட்ரோனில் நிறைய ஒர்க் போகுது. யாரோ ஒரு மூட்டை இறக்கி ஏற்றி ட்ரம்ஸு அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீக்கு கேட்கல. அவன் பைக்கை ஆஃப் பண்ணிட்டு கீ எடுத்து பேக்கில் வச்சுட்டு பைக்லேருந்து கீழே இறங்குறான். அவனுக்கு நீங்கள் அவன்கிட்ட பேசலை அப்படிங்கிறத நீங்கள் எங்கே போயிருப்பீங்க? உண்மையாக போயிட்டீங்களா இல்லை மிஸ் ஆகிட்டிங்களா? அவனுக்கு அது நிறைய ஓடும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மைண்ட்லேயே அவன் உள்ளே வர நீங்கள் தான் வீயை பார்த்துட்டிங்களே. ஸோ சுற்றி கார்ட்ஸ் இருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் 1 by 1 அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏறிட்டு இருக்க நீங்கள் மட்டும் வீயை பார்த்த மாதிரி ஓடி வரீங்க. உங்களால் ஓடக்கூட முடியல. அவ்வளோ டயர்டாக இருக்குது. இதில் ஒருத்தன் பார்த்துட்டு உங்கள் பின்னாடி ஓடி வரான். அவன் மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அவன்
காதில் வச்சுட்டே போகிறான். இப்பயும் அவனுக்கு வர்றது ஸ்விட்ச் ஆஃப் மட்டும்தான். ஸோ அவன் செம்ம கடுப்பாயிட்டான். சுவிட்ச் ஆஃப் இவ்வளோ நாள் ரிங்காவது போச்சு, இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை வேற எங்கேயாவது போயிட்டுருப்பாளா அவனுக்கு நிறைய தோணுது. ஸோ அத்தோடவே உள்ள நடந்து வர யாரும் வி அப்படி கூப்பிடுற சவுண்டு. திரும்பி பார்க்கலான்னு வரான். அதுக்குள்ளயா சார் நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு பதட்டமா சொல்றான். என்னாச்சா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்டுட்டே ஒரு காட்ஸை பார்த்து நீங்கள் ஓடி வரீங்க. ஸோ அந்த பொண்ணு பூடி அப்படிங்கிற மாதிரி கண்ணு காட்டுறான். உங்களை ஒரு 2-3 பேர் வந்து அப்படியே கொத்தா பிடிச்சிட்டானுங்க, வீ கிட்ட வராத மாதிரி. அப்படி வீயும் யான் என்ன கூப்பிட்டு எங்க பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கலான்னு வரான். சார் இல்லை ஒரு நிமிஷம். சொல்லு. எங்கே போறேன்னு சொல்லிட்டு போனீங்களா சார்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது வேணு நீங்க சத்தம் போடலான்னு வரீங்க. உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்க முட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். யான் என்ன பண்ற? இல்லை சார், எங்கேயோ போறேன்ட்டு கிளம்புனீங்க, ஸோ சடனா வந்துட்டீங்க. இப்போ நான் வந்ததுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை சார், இல்லை நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. சரி, உங்களோட ஒரு வேலை கொடுத்தேன், என்ன பண்ண? என்ன சார்? என் பொண்டாட்டி நம்பர் கொடுத்து உன்னை தேட சொன்னனே, என்ன பண்ணன்னு கேட்டா. அவன் என்ன சொல்றதுன்னே தெரியாம திணறான். அவனுக்கு வீ போயிட்டானா ஈவினிங் இல்லை கொஞ்சம் நைட்டு அந்த மாதிரியான டைம் ஆகும் வர்றதுக்கு. அவன் உங்களை பார்க்க வருவான். சம்டைம்ஸ் ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்ப்பான். இப்போ அவனுக்கு வேலை செய்யணும் அந்த மூடே இல்லை. நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, உங்களை எப்படி தேடணும் அப்படி மட்டும்தான். ஸோ அதுதான் அவன் மைண்டுக்குள்ளே வர்றது. அதனால தான் அவன் வந்துட்டான் இங்கே. ஸோ இது யானுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவன் திணறான். உண்மைதான், என்னாச்சு, ட்ராக் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்க அவனும் இல்லை சார். இல்லையா? நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். 2 நாளா அவளை காணும், எங்கே போயிருக்கான்னு தெரியல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அவளை விட்டுருக்கணும். ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா. டெய்லி நான் அவளை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டைம் அவள் எங்கே போயிருக்கான்னு கூட தெரியல. நேற்று வரைக்கும் அவன் மொபைல் ஆன்லையாவது இருந்தது, இப்போ அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி வீ நிறைய பேசி கத்த. பட் இந்த யான் உங்களை ஒருத்த முடிய பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ இழுத்துட்டு போகிற வரைக்கும் நல்லபடியாக ஏற்றிடணும், வீ சார் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட திருன்னு வீயும் பார்த்துட்டு அவளையும் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. வீ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நீ எங்கே அங்கே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரான். அச்சோ சாரி சார், இங்கே பாருங்க நான் தான் இல்லைண்ணா இல்லை ஜிகி சார் உங்ககிட்ட சொன்னார்ல அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. மேபி அவரு ஏதாவது பார்த்து வச்சிருப்பாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல. ஆமால அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஜிகே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? சரி நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூவ் ஆகுறான். நீங்கள் வீ உன்னை பார்த்து உங்ககிட்ட வர முடியல வீ அப்படி சொல்லிட்டு உங்கள் வாய் மூடிட்டு இருக்கான். எவன் தெரியல உங்கள் முடியை பிடிச்சிட்டு இருக்கான். உங்களால் நடக்கவே முடியல. அப்படியே ஃப்ளோர்லேயே படுத்த மாதிரி அப்படி பிடிச்சி உங்களை இழுத்துட்டு போகிறானுங்க. வெய்ய நீங்கள் பார்த்துட்டே அவனையும் கிராஸ் பண்ணி அப்படி போகிறீங்க. அவ்வளோ இதுவாக இருக்குது உங்களுக்கு. இவ்வளோ தூரம் பார்த்து வீக்கிட்ட போக முடியல. அப்படி கேர்ள்ஸ் எல்லாரும் 1 by 1 ஏறிட்டு இருக்காங்க. உங்களை ஒருத்த முடிய பிடிச்சி அப்படி தூக்குறான், வலிக்குது. நீங்கள் ஒரு மாதிரி முழுங்குறீங்க. அந்த சவுண்டு வீக்கு கேட்குது. வீ ஜிகே ரூமுக்கு நடந்து போயிட்டே திரும்பி பார்க்குறான் எங்கே அந்த சவுண்டு அப்படின்ற மாதிரி. நிறைய கேர்ள்ஸு கண்டெய்னருக்குள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு புரியுது, சரி கேர்ள்ஸ் சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்க்கவே இல்லை. ஸோ ஜிகே ரூமுக்கு போக உங்களை அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏற்று சொன்னா. நீங்கள் ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதை பிடிச்சிட்டு உள்ளே ஏறவே மாட்டேன்றீங்க. ஒருத்தன் உங்க முடிய பிடிச்சி இழுத்து உள்ள பிடிச்சி போட அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு. வீ திரும்பி பார்க்குறான். உங்களை பார்த்துட்டான். பின்னாடி இருந்து பார்க்குறான். நீங்கள் போய் உள்ள உழுந்துட்டு காலை நல்லா இடிச்சுக்கிருச்சு. காலை பிடிச்சிட்டு திரும்பி வீயை பார்க்குறீங்க. வீ போகாத வீ அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. வீ பார்த்துட்டான் அவங்கள. நீங்கள் வீயை பார்த்துட்டீங்க.
வி வி எங்க போற வி, பயமா இருக்கு வி அப்படின்னு அழுதுட்டே அவனை பார்க்க வீதான் அவங்கள பார்த்துட்டானே அங்கிருந்து ஓடி வரான். இதை காட்ஸும் இங்க பாரு, இவ ரொம்ப அடம் பிடிக்கிறா, ஃபர்ஸ்ட் இந்த லாரி போட்டோம், நெக்ஸ்ட் வரல கண்டெய்னர்ல இவங்களெல்லாம் ஏற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ண போறானுங்க.